நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் என்னுடைய அத்தாட்சியாக இருக்கிறது. ஈமான் கொண்டவர்கள் பேசும்போது ஒட்டுமொத்த மனிதன் ஓடி போயிரு. ஏன்னா நீ என்னை ஏத்துக்கறல. உங்களுக்கு நாம் கால்நடையில் இருந்து 8 விதமான ஜோடிகளை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப கிட்டத்தட்ட 9 மாதங்களை கடந்து அந்த கருவறையில அப்படியே சன்னம் சன்னமாக ஒன்றாக படைச்சு இப்படி வெளியாக்குன உடனே மனுஷா நீ வெளியில வந்து நீ அப்படியே இருக்கிற இல்லையே. சரி, 3 இருட்டு எங்க இருந்துச்சு? ஒரு இருட்டு வயிறு, இன்னொரு இருட்டு எங்க இருக்குது? எப்படி தாயுடைய வயிற்றுக்குள்ள வச்சு கொண்டு வந்திருக்கிறான். யோசிக்க வேண்டாமா? யோசிக்கிறாதீங்க. நான் குவைத்தில், நீ இந்தியாவில். இதற்காக படைச்சான். சிந்திங்கிறானே, நீ அவளுக்கு ஆடை, அவள் உனக்கு ஆடை. உள்ளே போகின்ற பொழுது உன்னை புன்முறுவலோடு வரவேற்கக்கூடியவளாக அவள் இருக்க வேண்டும். அந்த நாக்க ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. அல்லாஹ் போன உயிரை மீட்டி கொடுத்துட்டியே, நீதான் எல்லா புகழும். உனக்கு தேவையான அளவுக்கு சில நேரங்கள்ல கொடுக்கிறேன். ஆனால் அப்பையும் நீ திருந்த மாட்ட, சிந்திக்க மாட்ட. ஆனால் உன்னுடைய தேவைக்கு போக நீ வாழவே முடியாத அந்த இடத்தில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தண்ணீரில் தத்தளிக்கிறாயே, தண்ணீரில் மிதக்கிறாயே, உன் பொருள் உனக்கே சொந்தமில்லை என்ற அளவுக்கு பேர் அழிவுகளை ஏற்படுத்துறானே. அப்பயாவது யோசிக்கிறியா, சிந்திக்கிறியா? ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அத்தஃபக்குரு ஃபி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஆயாத் என்று சொல்லக்கூடிய அத்தாட்சிகளை பற்றி சிந்தித்தல் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை குறித்து சொல்லி இந்த அத்தாட்சிகள் மூலமாக மிகப்பெரிய பாடங்களை படிப்படைகளை அல்லாஹ் தருகிறார். அதில் வானம் பூமி சார்ந்த ஏராளமான ஆயத்துகள் அத்தாட்சிகளை சொல்லி அதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். அதே போல அந்த வானபூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து, கடலை தனியாக பிரித்து, மலையை தனியாக பிரித்து, விலங்கினங்களை தனியாக பிரித்து, மனித இனத்தை தனியாக பிரித்து, இப்படி பல்வேறு அத்தாட்சிகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வைத்திருக்கிறான், காண்பித்து கொண்டிருக்கிறான். அதையெல்லாம் மனிதன் பார்க்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது
அவன் அல்லாஹ்வுடைய அச்சம் இறையச்சம் கூடியும் இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தியும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒன்றை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அபரிவிதமான ஆற்றல் இந்த உலகத்தை எப்படியெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறான், எப்படியெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், இந்த உலகத்தினுடைய அந்த ஆற்றல்களுடைய வெளிப்பாடுகள் யாரின் மூலமாக வெளியாகிறது என்பன போன்ற சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்குகின்ற பொழுது அப்ப மனிதன் அல்லாஹ்வை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலையோடு நின்று விடாமல் அவனோடு ஒன்றி வாழக்கூடிய அவன் அல்லாதவற்றை நம்பாதவனாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால ஏராளமான சான்றுகள் ஏதோ ஒரு அரை மணி நேரத்தில் சுருக்கி சொல்வதல்ல, அல்லது அரை நாளில் சுருக்கி சொல்லக்கூடியதல்ல. வாழ்நாள் முழுவதும் படித்தாலும் 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 படித்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தாட்சிகள் இருக்கிறது. அப்ப இன்றைய பாடமாக சூரத் ரூம்ல 20 - 25 கிட்டத்தட்ட 6 வசனங்கள் தொடங்குகின்ற பொழுதே வமின் ஆயாத்திகி அப்படின்னு தொடங்குறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் இருந்துதான் அப்படின்னு சொல்லி பின்னாடி உள்ள செய்தியை சொல்றான். நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் என்னுடைய அத்தாட்சியாக இருக்கிறது, என்னுடைய ஆற்றலாக இருக்கிறது, என்னுடைய வல்லமையாக இருக்கிறது, அதை நீங்க சிந்திங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ இதுல 3 வசனங்கள் ஏறக்குறைய நம்ம பத்தி பேசுறான். நம்முடைய படைப்பு, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை, நாம எப்படி இந்த உலகத்தில் வந்தோம், அல்லது இதை வரக்கூடியவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க என்பன போன்ற ஆழமான கருத்துக்களை அல்லாஹ் பதிவு செய்யறான் புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி. அதற்கடுத்து சில விஷயங்கள் வானம் பூமி இதை பற்றிலாம் பேசுறான். அப்ப முதலாவதாக 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது வமின் ஆயாத்திஹி, இந்த 6மே இப்படித்தான் தொடங்குகிறது. இந்த மாதிரி தொடங்கும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு கவர்ச்சி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு மனுஷன் ஏதாவது ஒரு அடுக்கு தொடராகவோ அல்லது ஒரு அடுக்கு மொழியாகவோ அல்லது ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது ஆச்சரியப்பட்டு பார்க்குறோம்ல, அதெல்லாம் ஆச்சரியமே இல்லை. ஆனால் அல்லாஹ் நிறைய பேசுகிறான். அப்படி பேசும்போது இப்படி பார்க்கும் பொழுதே நமக்கு அங்கே ஒரு ஷாக் ஆகுது. என்ன வமின் ஆயாத்திகி வமின் ஆயாத்திகி வமின் ஆயாத்திகின்னு அடிக்கிட்டே போறானே. அப்போ அங்கே உள்ள நில்லு அப்படிங்கிறான். கடக்காத, நீ அதை வேகமால கடந்து போக முடியாது. இன்னைக்கு குரானை ஓதி வேகமாக கடக்கிறோம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வேணும்னு சொல்லி கடக்கிறோம். கடப்பது தப்பல்ல. ஆனால் இப்படி சிந்திச்சு நாம ஓதுகின்ற பொழுது நம்மளை கடக்க விடுமான்னு சொன்னா கடக்க விடாது. அது சம்பந்தமான தெளிவுகளும் ஆய்வுகளும் தேட்டங்களும் தான் நம்மளை என்ன செய்ய அப்படியே நிறுத்திடும், நிப்பாட்டி வச்சிடும். அப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? முதலாவதான செய்தி, அன் ஹலக்கக்கும் மின் துராபின் சும்ம இதா அந்தும் பஷரும் தந்தஷிரூன், உங்களை மண்ணில் இருந்து படைத்தோம், பின்பு மனிதர்களை நாம இந்த உலகத்தில் பரவ செய்து இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப மூலக்கூறு இந்த உலகத்தில் படைத்த முதல் மூலக்கூறு ஆதம், முதல் மனிதர் அவர் தான். அவர் முழுக்க முழுக்க மண்ணு தான், மண்ணுடைய கலவை தான் அவரு, வேறு எதுவுமே சேரல. அப்ப மண்ணாக இருந்த அந்த மனிதனை படைத்துத்தான் அவரிலிருந்தே அவருடைய துணையை படைத்து அதிலிருந்து இந்த உலகத்துல பரவ செய்திருக்கிறோம் அப்படிங்கிறான். இதை மனுஷன் சிந்திச்சானாக்க, இதை சிந்திச்சா இந்த உலகத்துல யாரும் இறை மறுப்பாளனாக இருக்கவே முடியாதுங்க. இந்த தத்துவத்தை யாராவது எதிர்க்கிறான் இன்னைக்கு உலகத்துல? எதிர்க்க முடியுதா? இல்லையே. எங்கேயாவது எதிர்த்ததா நான் இதுவரைக்கும் பார்க்கல. ஒரே ஒன்றில் தான் தோன்றுச்சு. அதாவது தேவையில்லாம குரங்கில் இருந்து பிறந்தான் அப்படிங்கிற வாதங்கள் தேவையில்லாம வேணா பேசப்படுதே தவிர, ஒரு அறிவுஜீவி அறிவார்ந்த ஒரு புத்திசாலி இப்படி பேசியிருக்கிறாங்களா உலகத்துல சொன்னா நான் பார்த்த வரைக்கும் பேசல, பேச முடியாது. ஏன்னா சொல்றது யாரு? உலகத்தை படைச்சவன் உண்மையாளன் சொல்றான், பொய் பேசக்கூடியவன் சொல்லல. சத்தியமான் பேசுகிறான், சத்திய வாக்கு பேசுகிறது. அது எப்படி பொய்யாகும்? அதனாலதான் என்ன செய்யல, யாருமே எதிர்க்க முடியல. எதிர்த்தால் எதிர்வாதத்தை முறியடிக்கக்கூடிய சூழல் உருவாகும் பொழுது அதற்கான பதில் கிடைக்காதுங்கிற பயம் வருது பாருங்க. அதனாலதான் பேச மாட்டேங்கிறான். அப்ப முதல் மனிதர்ல இருந்து எத்தனை கோடிகள் இன்னைக்கு போயிடுச்சு. இன்றைக்கு எத்தனையோ கோடிகள் இருந்து கொண்டிருக்கிறது.
இன்னும் அவன் நாடினால் எத்தனையோ கோடிகள் வரப்போகிறதே. அந்த மூலம் மண்ணாக இருந்தால் மண்ணிலிருந்து மண்ணு தானே வர வேண்டும். ஒரு நெல்லிலிருந்து நெல்லு தானே வருகிறது, ஒரு தேங்காயிலிருந்து தேங்காய் தானே வருகிறது, ஒரு மாங்காயிலிருந்து மாங்காய் தானே வருது. ஏதாவது மாற்றி வந்துச்சா என்றைக்காவது? இல்லையே. ஆனால் மண்ணிலிருந்து பிறந்தவன் மாத்திரம் அடுத்த பிறவிதான் அவரிலிருந்தே பிறந்திருக்கிறது. ஆனால் அடுத்து பிறக்கக்கூடிய அத்துணையுமே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர பாக்கி உலகத்தில் வந்தவர்கள் எல்லாம் அற்ப துளியிலிருந்து வந்தவர்கள் என்ற பாடத்தை அல்லாஹ் படிச்சு தர்றான். இதனை சிந்திப்பா அப்படிங்கிறான், பெரிய அத்தாட்சி அப்படிங்கிறான். நீ பாட்டுல போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறிய, நீ ஏதோ உலகத்துல சாதிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறிய, உலகத்துல நீ தான் ஒரு பெரிய ஆளு மாதிரி என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருமா போடு போறி, அப்படிலாம் போகாத. நான் எந்த மூலக்கூறுல இருந்து படைச்சிட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக மனித இனங்கள் உருவாகி இருக்கிறது, உருவாகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சமாவது யோசி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் இதை ஒட்டிய பல்வேறு செய்திகளை சொல்றான். ஒவ்வொரு ஜும்மாவும் நம்ம சொல்லுவோம் பாருங்க, யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மனித சமூகத்தை கூப்பிட்டு பேசுறான். சில விஷயங்கள் மனிதனத்தை கூப்பிட்டு பேச மாடா, மடத்தனமா இருக்காத, முட்டாள்தனமா இருக்காத, சிந்தி வான்னு சொல்லி அல்லாஹ் வழியை இழுத்து பேசுவான். அவனை கூப்பிட்டு பேசும் பொழுது அவன் சிந்திக்கணும் அப்படின்னு அல்லாஹ் விரும்புறான். ஆனா ஈமான் கொண்டவர்கள்னு பேசும்போது ஒட்டுமொத்த மனிதன் ஓடி போயிரு. ஏன்னா நீ என்னை ஏத்துக்கறல, உனக்கு இந்த சட்டம் நான் சொல்லும் பொழுது நீ ஏற்கவலாம் மாட்ட, விதண்டாவாதம் பண்ணுவ, பிடிக்காம இருக்கு, எது வேணாலும் செய்வ. ஆனால் ஈமான்ங்கிறது இருக்குது பாருங்க, அந்த மக்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வசனங்கள்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு சொல்லிட்டு நமக்கான சட்டமாக சொல்றான். அப்ப இந்த வசனத்தில் நிசாவுல முதல் வசனத்துல யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்ப பயந்து கொள்ளுங்கள், அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்துதான் உங்களை படைத்திருக்கிறான். அப்ப தேடணுமா இல்லையா? யார் தேடினது? தேடிய மக்கள் தான் வெற்றியாளர்களாக மாறிவிட்டார்கள். தேடாத மக்கள் வழிகேட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவனுக்கு எதிரான சித்தாந்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு தான் சொல்றான், வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அவரிலிருந்து தான் அவருடைய துணைவியாரை படைத்தோம். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிஸா, ஏராளமான ஆண்கள் பெண்களை அவங்கள இருந்து தான் உலகத்துல பரவ செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து சூரத்து ஸுமர்ல 6வது வசனமாக சொல்லும் போது ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அங்கே அதை தான் பேசுறான், ஒரு ஆத்மாவில் இருந்து உங்களை படைச்சோம். சும்ம ஜஅல மின்ஹா ஸௌஜஹா, அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தோம். சொல்லிவிட்டு இடையில வேற ஒண்ணு சொல்றான் பாருங்க, அன்ஸலலக்கும் மினல் அன்ஆமி ஸமானியத அஸ்வாஜ், உங்களுக்கு நாம் கால்நடையிலிருந்து 8 விதமான ஜோடிகளை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். பேசிட்டு வரும்போதே எங்க சொருகிறான் பாரு. எனக்கா யோசிச்சோமா, நம்ம இந்த வசனத்துல படிச்சிருக்கிறோமா? அருளுக்குரியவர்கள் படிச்சாண்ட படிங்க, ஆழமாக யோசிக்கணும். நாம சில விஷயங்களை படிக்கும் பொழுது கடக்கக்கூடாது, பக்கங்கள் கடக்கணும். ஓகே, அது ஒரு பக்கம் நன்மையை நாடி கடந்து விட்டாலும் கூட நாம் இதன் மூலமாக நாம இன்னும் அழுத்தமாக மாறி நாம் அவனுக்குரியவனாக மாறி வாழணும். அப்படிங்க போகும்போது கொஞ்சம் உள்ள போய் இறங்கி பார்க்கணும். இப்ப இங்க என்ன பேசுறான்? ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தோம், அவரிலிருந்து துணையாரை படைத்தோம் சொல்லிவிட்டு இன்னும் உங்களுக்கு கால்நடைகளிலிருந்து 8 விதமான ஜோடிகளை இறக்கி வைத்திருக்கிறோம் சொல்லிவிட்டு அடுத்த மனுஷன்ட்ட போயிடுறான். யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயுடைய கருவறையில் இருந்தீர்கள். ஹல்கம் மின் பஅதி ஹல்கின், படைப்புக்கு மேல் படைப்பாக உங்கள் தாயுடைய கருவறையில் இருந்தீங்க. அப்படியே போய் ஒரு 3 கிலோ குழந்தையா வரும்போது அப்படியே முழுசா உள்ள கொண்டு வச்சு எடுத்துட்டு வரல, ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்தோம் அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், ஃபீ ஸுலுமாத்தின் ஸலாஸ், 3 விதமான இருள் சூழ்ந்த அந்த அறைக்குள் நீ அப்படியே தரந்தரமாக படிப்படியாக நீ படைக்கப்பட்டாய். தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு அல்லாஹ், லஹுல் முல்க், அவனுக்குத்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர கடவுள் இல்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன செய்தி சொல்ல வர்றானா, இந்த உலகத்துல எல்லாரையுமே ஜோடி ஜோடியாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான்.
மனிதனை மட்டும் தனியாக படைத்து அவனிலிருந்து இந்த உலகத்தில் இப்படி பரவ செய்வதை விட அவருக்கான ஜோடியை கொடுத்து இந்த உலகத்துல பரவ செய்வோம் அப்படின்னு சொல்லி ஜோடியை அமைச்சிட்டான். சரி, இந்த சமானியத் அஸ்வாஜ் 8 அப்படின்னு சொல்றானே, அது சம்பந்தமா எங்காவது விட கிடைக்குதான்னு சொன்னா சூரத் அன்னாம்ல 143 144 வசனத்துல சொல்லும் போது சமானியத் அஸ்வாஜ் அப்படின்னு சொல்றான். அங்க 8 ஜோடிகள். ஜோடி தான் எத்தனை? 2 அப்ப முதலாவது ஜோடி என்ன? மினல் மஅனி இஸ்னைனி வ மினல் மஅஸி இஸ்னைன். வெள்ளாட்டிலிருந்து 2, செம்மறி ஆட்டிலிருந்து 2 ஜோடிகளை நாம் படைச்சிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதோடு தொடர்பு இருப்பாங்களோ அந்த தொடர்பை மையப்படுத்தி காட்டுறான். அதெல்லாம் சிந்திக்காம இருக்கிற, சிந்திச்சு பாரு. நீ ஆடை சிந்திச்சு பாரு, அந்த ஆட்டுடைய வளர்ச்சியை சிந்திச்சு பாரு. அந்த ஆடும் ஒரு ஆடு இல்லை, அதுக்கு ஜோடியாகத்தான் படைச்சிருக்கிறோம். அது வெள்ள ஆடாக இருந்தாலும் சரி, செம்மறி ஆடாக இருந்தாலும் சரி, ஜோடியாக படைத்திருக்கிறோம். மினல் இபலி இஸ்னைனி வ மினல் பக்கர் இஸ்னைன். அதே போல ஒட்டகத்திலிருந்து 2 ஆண் பெண் என்ற ஜோடிகளை படைச்சிருக்கிறோம். அதே போல பசுவிலிருந்து 2 ஆண் பெண் என்ற மாட்டிலிருந்து ஆண் பெண் என்ற 2 ஜோடிகளை உங்களுக்கு படைத்திருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப ஜோடி ஜோடியா தான் படைச்சிருக்கிறான். இங்கேயும் ஜோடியாக படைச்சாச்சு. படைச்ச உடனேயே இவங்களுடைய வயிற்றுல தான் இந்த குழந்தைய உருவாக்குறான். சரி, உருவாக்குறது எப்படி உருவாக்குறான்? இருட்டுக்குள்ள இருந்து உருவாக்குறான். ஒரு இருட்டான்னு சொன்னா ஒரு இருட்டு இல்ல, 3 இருட்டு அப்படிங்கிறான். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப 3 இருட்டுக்குள்ள அவன் படைப்புக்கு மேல படைப்பை படைக்கிறீன் பாருங்க. அந்த படைப்பினுடைய அந்த யதார்த்தத்தையும் அந்த உண்மையையும் மனுஷன் சிந்திக்கிறதுக்கு அப்படி சொல்றான். சூரத் காஃபிர்ல ஹுவல்லதி ஹலக்கக்கும் மின் துராப், உங்களை மண்ணிலிருந்து படைத்தான். சும்ம மின் நுத்ஃபத்தின், அதற்கு பின்னாடி இந்திரிய துளியிலிருந்து உங்களை படைச்சோம் அப்படிங்கிறான். இந்த இந்திரிய துளியத்தை குறித்து சூரத்து தஹர்ல சொல்லும் போது லம் யகுன் ஷையம் மதுகூரா, என்னவென்று சொல்லப்படாத ஒன்றிலிருந்து படைச்சோம் அப்படிங்கிறான். அதுக்கு ஏதாவது பேர் இருக்கா? இன்னைக்கு பேர் வச்சுட்டு அழைகிறோம்ல, அந்த பேர் இருந்துச்சா? கருவறைக்குள்ள போகும்போது இதுதான் போயிருக்கிறது, இந்த பெயரோடு தான் வெளியில வரப்போகிறது என்ற உத்தரவாதம் யாருக்காவது இருந்துச்சா? இல்லையே. அதான் ஒண்ணுமே சொல்லப்படாத ஒன்றாக உள்ள போன அப்படிங்கிறான். அதுதான் உள்ள போகுது. போன உடனேயே சும்மா மின் அலக்கா அப்படி ஒட்டிக்கிறது அப்படிங்கிறான். யோசிக்கிட்டாங்கிறான். இதை யோசிச்சானா கடவுள் மறுப்போ, கடவுளுக்கு எதிரான, அல்லாவுக்கு எதிரான சித்தாந்தத்தில் உலகத்தில் இருக்க முடியாது. அப்ப போய் ஒட்டி கொள்ளுது அப்படிங்கிறான். சும்ம மின் அலக்கத்தின் சும்ம யுஹ்ரிஜுக்கும் திஃப்லா. இன்னும் வேறு வசனத்துல எலும்பு சதை அப்படிலாம் சொல்றான். சூரத்து மூமின்ல சொல்றான். இந்த இடத்துல என்ன சொல்றான்? இப்படி ஒட்டி அது என்ன செய்யுது? கடைசியாக திஃப்லா, குழந்தையாக அது படைக்கப்படுகிறது. அப்ப கிட்டத்தட்ட 9 மாதங்களை கடந்து 9 மாதங்களுக்கு மேலாக அந்த கருவறையில அப்படியே சன்னம் சன்னமாக ஒன்றாக படைச்சு முழு உருவம் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தையாக அது பரிணாமித்து அல்லாஹ் என்ன செய்யறான்? அப்படியே வெளியாக்குறான். இப்படி வெளியாக்குன உடனே மனுஷா, நீ வெளியில வந்து நீ அப்படியேவா இருக்கிற? இல்லையே. இந்த குழந்தையினுடைய பரிணாம வளர்ச்சி இருக்குல்ல, இன்னைக்கு இப்படி நிக்கிறேன்ல, இவ்வளவு தூரம் நிக்கிறேன்ல, இத்தனை வயசை கடந்து நிக்கிறேன்ல. ஆனா உள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா வயசு என்பது இல்லை. வெளியே வந்த பிறகுதான் வயசு நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனா அறிவார்ந்த சமூகம் உள்ள வயசு கொடுத்திருக்கணும். 9 மாதங்கள் 20 நாள் என்று சொன்னால் 9 மாதம் 20 நாளை கடந்து வெளியே வருகின்ற பொழுது பாக்கி என்ன இருக்கிறது? இன்னும் ஒரு வருட காலத்திற்கு எத்தனை மாதங்கள் கம்மியா இருக்கோ அதை பூர்த்தி செய்து 1 வருடம் என்று சொல்லி இருக்கணும். அதுதான் அறிவுஜீவிகள் சொல்லி இருக்கணும். இல்லையே. வெளியே வந்ததிலிருந்து தான் வாழ்நாள் கணக்கிடப்படுகிறது. என்ன நியாயம் எனக்கு தெரியல. ஏற்றுக்கொண்டோம், வேறு வழி இல்லை, ஏற்றுக்கொண்டோம். நியாயம் என்று பட்டது, சரி என்று பட்டது, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யதார்த்தம் என்ன? கிட்டத்தட்ட 9 சில்லறை மாதங்கள் உள்ளே வளர்ந்ததே, அதனுடைய அந்த காலகட்டத்துடைய வயதை தூக்கி எரிஞ்சிடறதா? எரிஞ்சிட்டீல. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீ மனுஷா எரிகிறியே, என்ன வேணா செஞ்சுக்க, ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கிறான். அடுத்து என்ன சொல்றான்? நீ திஃபலாக குழந்தையாக வந்தியா, சும்மலி தபுலுகு அசுத்தக்கும், நீ எப்படி வந்துடுறன்னு சொன்னா அல்ல திடகாத்திரம் உள்ளவனாக நீ மாறிடுற, வாலிப பருவமாக அடைஞ்சிடுற. சும்மலி தக்கூனு ஷியூஹா, பின்பு நீ
வாலி பருவத்திலிருந்து வயோதிக பருவத்தை அடைந்து விடுகிறாய். இல்ல அந்த வயோதிகத்தை அடைவதற்கு முன்னாலேயே உங்கள சிலர் மூத்தாவும் போறீங்க. வழி தமிழகு அஜலம் முசம்மா, அல்லது அதை அடைஞ்ச பிறகு மூத்தா போறீங்க. 60க்கு 70க்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி மூத்தா போறீங்க. அல்லது 20 30லயே மூத்தா போறீங்க. எப்படி வேண்டாலும் நடக்கிறது. ஆனால் அதிகமாக என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, வாலிபத்தை அடைந்து வயோதிகத்தை அடைந்து மரணத்தை சந்திக்கக்கூடிய சந்திப்பு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. வல அல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆக இந்த பிரம்மாண்டமான இந்த படைப்பு உள்ளுக்குள்ள வச்சு படைக்கிறான் பாருங்க. சரி, 3 இருட்டு எங்க இருந்துச்சு? ஒரு இருட்டு வயிறு. இந்த வயிறுடைய தோல் இருக்கு பாருங்க, இந்த தோல் இந்த சதைதான் இருக்கு, இது ஒரு இருட்டு. இன்னொரு இருட்டு எங்க இருக்குது? எப்படி தாயுடைய வயிற்றுக்குள்ள வச்சு கொண்டு வந்திருக்கிறான். யோசிக்க வேண்டாமா? உள்ளுக்குள்ள தாயுடைய அந்த கருப்பை இருக்கு பாருங்க, அது ஒரு இருட்டு. அந்த கருப்பையுக்குள்ளதான் வைக்கிறான். அப்ப கருப்பை என்பது அதை சுத்தி என்ன செய்யுது? அந்த மனுஷரை சுத்தி உள்ள ஒரு போர் மாதிரி போர்த்தி இருக்குது. உள்ள என்ன வெளிச்சமா இருக்குமா? உள்ள லைட்டு போட்டா கூட வெளிச்சம் தெரியாது. ஏதாவது டெஸ்ட் வேணும்னு சொன்னா உள்ள லைட்டை உள்ள செலுத்துவாங்க. ஆனால் அதுல அந்த அளவுக்கு தெரியுமான்னு சொன்னா தெரியாது. ஆனா உள்ள இருட்டாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அந்த இருட்டுக்குள்ளதான் இந்த மனுஷனை வாழ வச்சிருக்கிறான். சரி, 3வது இருட்டு என்ன? அந்த குழந்தையுடைய உடலில் ஒரு சவ்வு இருக்கு பாருங்க. சவ்வு ஜவ்வு எப்படி சொன்னாலும் சரி, அது அப்படியே ஒட்டி இருக்கும், படர்ந்து இருக்கும் பாருங்க. அது ஒரு இருள் என்று சொல்லப்படுகிறது மருத்துவ ரீதியாக. அல்லாஹ் சொல்லக்கூடியது பொய் அல்ல. 3 இருள்களுக்குள் வைத்து போர்த்தி எடுத்து அந்த மனுஷனை சன்னம் சன்னமாக வளர்த்து அப்படியே வெளியில கொண்டு வந்த பிறகு, மனுஷா நீ யோசிச்சு பாரு, நீ சிந்திச்சு பாரு அப்படிங்கிறான். ஆனா மனுஷன் சிந்திக்கிறதா இல்ல. பெரிய அத்தாட்சியா இல்லையா? அவனை இப்படி கொண்டு வந்த பிறகு அவனுக்கு என்னென்ன தேவைகளோ அவ்வளவையும் கொடுக்கறானே அல்லாஹ். எப்படி கொடுத்தான்? அவனுடைய தாயுடைய கருவறையில் இருக்கும் பொழுது உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தானே, யாரு கொடுத்தது? இன்னைக்கு வெளியில வந்தவனை துடிச்சு போறாளே, குழந்தை அழுகும் பொழுது துடிக்கிறாளே, பசிக்காக துடிக்கிறது, பசி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி, நோய் வந்து விட்டது என்று சொல்லி, ஏதோ அசௌகரியம் குழந்தைக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி துடித்து அதற்கான முயற்சி செய்து அந்த குழந்தையை சமாதானப்படுத்தக்கூடிய தாயை பார்க்கிறமே. உள்ளுக்குள் வளம் வந்தாரே, வளம் வந்தாலே, சுற்றி கொண்டிருக்கிறாளே, பல மாதங்கள் கழித்த பிறகு இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதை உணர்கிறாளே பெண் என்பவள். இப்ப அந்த குழந்தைக்கான உணவு யார் கொடுத்தது? யோசிச்சமா? இருட்டறைக்குள் வைத்து 3 விதமான அடுக்கு பாதுகாப்பு இருட்டறைக்குள் வைத்து உணவை வழங்கி வழங்கி அந்த உணவுடைய முடிவு வந்த பிறகு நீ வெளியே செல் என்று சொன்ன உடனேயே வெளியே வருகிறதே. சாத்தியம் இருக்கிறதா மனிதா? யோசித்தது உண்டா? அது வரக்கூடிய பாதையா? 3 கிலோ சராசரி இருக்க வேண்டும் என்ற நிர்ணயம் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான எல்லா விதமான உபகரணங்களை உட்கொண்டு 3 கிலோ அதுக்கு மேல வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா வெளியில அல்லாஹ் கொண்டு வர்றானே. அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த 3 கிலோ வரக்கூடிய பாதையா சகோதரர்களை யோசித்தமா? இதை யோசிச்சானா ஏங்க இறை மறுப்புல இருக்க போறான்? இறை நிராகரிப்புல ஏன் இருக்க போறான்? அல்லது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இஸ்லாமியனாக ஏங்க வாழாம இருக்க போறான்? அப்ப அவனை பாருங்க, அது போன்னு சொன்ன உடனேயே அது எப்படி வர வேண்டும்? தலையை முதலில் வைத்து அப்படியே சாஷ்டாங்கம் செய்வது போல உலகத்துல அவனுக்கு அடிபணிந்து அப்படியே வருகிறாங்க. 99 விழுக்காடு இன்னைக்கு அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. 1 விழுக்காடு அல்லது கூட குறை இருக்கலாம். அறுவை சிகிச்சையின் மூலமாக அல்லாஹ் நிருபத்தை காட்டுறான். மனுஷா பாரு, மனுஷா யோசித்து பாரு. வரக்கூடிய வழியில திடீர்னு கை நீட்டிடுது, கால் வந்துருது, ஏதோ ஒண்ணு தகராறா இருக்குது, குறுக்க நின்றது. வரக்கூடியது தலையை வெளியே காட்டி சஜிதா செய்வது போல அந்த குழந்தை வரணும். அப்பதான் அழகா பிடிச்சிருப்பாங்க. சமீபத்தில் நீங்க பார்த்திருக்கலாம், தலையை பிடிச்சு கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னு சொல்லி தலை மட்டும் பிடிச்சிட்டாங்க. நடந்துச்சா இல்லையா? சமீபத்தில் படிச்சிருப்பீங்க நீங்க பத்திரிகைகள்ல. அப்ப அதெல்லாம் இல்லாம ரொம்ப அழகா, ஏன்னா அப்படித்தான் இருக்கும். அந்த பார்ட்ஸ் ரொம்ப டேஞ்சரா இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள இருந்தே இருக்கு, சலவைக்குள் நீருக்குள் இருந்து அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு அற்புதங்க! யோசிச்சோம் சொன்னா
முடியல, யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் பொழுது அவ்வளவு பெரிய அத்தாட்சிகளை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். ஆக அதிலிருந்து தான் உங்களை வளர்த்து இப்படி வெளியில கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு தேவையான அந்த உணவை உன்னுடைய தாயிலிருந்தே கொடுத்து இன்றைக்கு நீ உலகத்துல வளம் வந்து கொண்டிருக்கிற மனுஷா, நீ இப்படியே இருப்ப நினைச்சிராத. உனக்கு கட்டங்கள் மாறும், பருவங்கள் மாறும், மாற மாற மாறி முடிவடை பின்னாடி நீ மரணத்திற்கு போயிருவ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சிந்தனையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அடுத்த 2வது வசனத்துல பாருங்க, அதை ஒட்டிய செய்தி தான். ஏன்னா இதுக்குள்ள இன்னும் போனோம்னா மணிக்கணக்கில் போலாம். அதை ஒட்டிய செய்தியில 2வது வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா 21வது வசனத்துல வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில உள்ளதான் அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுக்கான துணையை அல்லாஹ் படைத்திருக்கிறான். வேற எங்க இருந்து படைக்கல. இன்னைக்கு துணை உங்களுக்கு பக்கத்துல நிக்குது அல்லது நீங்க நிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்காக உங்களிலிருந்தே மனித இனத்திலிருந்தே படைக்கப்பட்டவள். எதுக்குப்பா இந்த வாழ்க்கை? இப்படி கணவன் மனைவிங்கிற ஜோடியை கொடுத்தே இல்லையா? கோச்சுக்கிறாதீங்க. நான் குவைத்தில், நீ இந்தியாவில். நான் குவைத்தில், நீ இலங்கையில். நான் துபையில், நீ இலங்கையில். நான் துபையில், நீ இந்தியாவில். இதற்காக படைச்சான். சிந்திங்கிறானே. இந்த மனித சமூகத்தில் பெரும்பாலான சமூகம் எப்படி ஏத்துக்கிருச்சுன்னு தெரியலையே. இந்தியாவுக்குள்ளும் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் பிரிந்து வாழ்றாங்க. இந்தியாவுக்கான வெளியிலையும் வாழ்றாங்க. இலங்கையில உள்ள பிரிஞ்சு வாழ்றாங்களா என்னன்னு தெரியல, வெளியில பிரிஞ்சு வாழ்றாங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா தென்கோடியிலிருந்து மும்பைக்கு போயிருப்பாங்க. ஒரு 10 மாசம் 1 வருஷம் கழிச்சுதான் என்ன செய்ய முடியும். அந்த கம்பெனிக்காரங்க அல்லது அது எங்க வேலை பார்க்கிறாரோ அந்த கடைக்காரர் லீவ் தருவார், வருவாங்க. இப்ப எது மாறிடுச்சா என்னன்னு தெரியல. கடந்த காலங்களுடைய வரலாறுகள் அதுதானே. ஆனா அல்லாஹ் சொல்றான், மனுஷா வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களை துணையை தந்திருக்கிறேன். லிதஸ்குனு இலைஹா, சுப்ஹானல்லாஹ், அவளிடம் நீ மன அமைதி பெறுவதற்காக. இன்னைக்கு அமைதி எங்க கிடைக்கும்? ரூமுக்குள்ள போன உடனே அமைதி கிடைக்குதா? கோச்சுக்கிறாதீங்க. அழுகதான் வருது, வேற வழி இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த யதார்த்தத்தை உண்மையை நீங்க புரியணுங்கிறதுக்காக பேசுறேன். அப்ப அல்லாஹ் சொல்லும் போது நீ தஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் நீ மன அமைதி பெறுவதற்காக வேண்டிதான் உன்னுடைய துணைவியை நான் படைச்சிருக்கிறேன். அப்ப அந்த துணையை தேடுறது என்னில், அவளில் நான். உன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீ அவளுக்கு ஆடை, அவள் உனக்கு ஆடை. ஆடையை கழட்டி போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னங்க நியாயம்? எனக்கு ஒண்ணு விளங்கலையேங்க. என்ன அத்தாட்சி இது? அல்லாஹ் சொல்லக்கூடிய அத்தாட்சியா இது? அல்லாஹ் ஆடைன்னு வேற சொல்றானே. அந்த ஆடை தானே பாதுகாக்குது. இல்லட்டா எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு யோக்கியர்களாக இல்லாமல் ரொம்ப அயோக்கியர்களாக இந்த குவைத்திலையும் சரி இன்னும் பிற நாடுகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே. அப்படின்னா என்ன? விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே. எவ்வளவு பெரிய கொடுமை இது! விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே. இஸ்லாத்தோட தொடர்பு இல்லை, ஆனா இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. இங்கே கணவன் மனைவியாக இருப்பவர்கள் ஊர்ல போன உடனே வேறு ஒரு கணவன் மனைவியாக மாறிக்கொள்றாங்களே. என்ன கேவலம்ங்கிறது! அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அத்தாட்சியை புறக்கணித்ததன் விளைவுதானே இது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இது மட்டுமல்ல, நீ தஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் நீ அமைதி பெறுவதற்காக வேண்டி. சக்கன் என்று சொன்னால் அமைதி. என்னுடைய சக்கன், என்னுடைய இல்லம், என்னுடைய தங்குமிடம் சக்கனாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். உள்ள போனா அங்க அமைதி பூங்காவாக இருக்கணும். உள்ளே போகின்ற பொழுது உன்னை புன்முறுவலோடு வரவேற்கக்கூடியவளாக அவள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஜால பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில அன்பையும் அருளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எங்கிருந்து வந்தது? எங்கோ பிறந்தவள் எத்தனை ஆண்டுகள், 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் யார் வீட்டில? தன்னுடைய தந்தை வீட்டில், தாய் வீட்டில் உல்லாசமாக சுகமாக எல்லா விதமான சுகங்களையும் அனுபவித்தவள். அங்கே எல்லா விதமான சுய உரிமையும் கொடுக்கப்பட்டவள். இன்றைக்கு உன்னிடத்திலே அப்படியே வந்த உடனேயே என் கணவர் தான் எனக்கு, கணவர் தான் நான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பாசத்தை கொடுத்தானா? இது கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்கிறான். கணவனுக்கு ஒண்ணு என்று சொன்னால், மனைவிக்கு ஒண்ணு என்று சொன்னால் துடிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த துடிப்பு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்கிறான். வஜால பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா,
உங்களுக்கு மத்தியில அன்பையும் அருளையும் ஏற்படுத்தி இருக்கிறான். சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கின்ற பொழுது இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தியில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த படைப்பினுடைய அந்த நோக்கம், படைத்த பிறகு இந்த மனிதன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, இதெல்லாம் இந்த 2 வசனத்தில் சொல்லிட்டு மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது 22வது வசனத்துல வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானபூமியை படைத்திருப்பதும் பக்திலாஃப் அல்சினத்திக்கும் அல்வானிக்கும், உங்களுக்கு மத்தியில மொழி வேற்றுமை ஏற்படுத்தி இருப்பதும் நிறவேற்றுமை ஏற்படுத்தி இருப்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் இருந்து உள்ளது. இன்ன ஃபீ ذلك லஆயாத்தில் லில் ஆலிமீன், நிச்சயமாக இதுல அறிவுடையோருக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நிறங்கள் வேற்றுமை, மொழி வேற்றுமை, இது பயங்கரமா உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிக்கிறான். இன்றைக்கு அந்த மொழியை பேசும் பொழுது, மொழியை கேட்கின்ற பொழுது, அல்லது நமக்கு சம்பந்தமில்லாத மொழியாக மார்க்கத்தினுடைய மொழி அரபியை படிக்கின்ற பொழுது, அரபியில் ஓதுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய வல்லமை புரியணும் அப்படிங்கிறத அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனாலதான் அந்த நாக்கை ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. அந்த நாக்கு எப்படி வேண்டாலும் சொல்லணும், ஆனால் அப்படி சொல்ல விட்டுறாதீங்க. அந்த நாக்கு மிகப்பெரிய அத்தாட்சி, ஒருவரை வெல்லும் ஒருவரை கொல்லும், எது வேண்டாலும் செய்யும். ஆனா அப்படி செஞ்சிடாதீங்க. மை எலுமணலி மா பைன லஹியைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அலுமன லஹுல் ஜன்னா, யார் ஒருவர் 2 அதாவது இந்த உதடுகளுக்கு மத்தியில் உள்ள இந்த உறுப்பையும் 2 துளைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த மர்ம உறுப்பையும் யார் பாதுகாத்துக் கொள்றாரோ அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க அத்தாட்சி. அதே போல அடுத்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பிள்ளை, எல்லாம் வேகமா போயிடுவோம், ஏன்னா ஒண்ணு இறங்க முடியாது. அடுத்து 23வது வசனம் சொல்லும் போது வமின் ஆயாத்திஹின்னு ஆரம்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான் மனாமுக்கும் பில்லைல் வன்னஹார், இரவுல பகல்ல நீங்க தூங்குறீங்க பாருங்க, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில உள்ளது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தூக்கம் தூங்குறான். தூங்குறவன் 8 மணி நேரம் குறைஞ்சது தூங்கி இருக்கிறமே, அப்படி தூங்கி முழிக்கும் பொழுது என்னெல்லாம் நடந்திருக்கும், என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எதுவுமே நடக்கல. அல்லாஹ் சுகமான முறையில நம்மளுக்கு மறுநாளை மீட்டி கொடுக்குறான். இப்படியே எத்தனையோ வருடங்களை கடத்தி வந்துகிட்டு இருக்கிறோமே, அத்தாட்சி இல்லையா அது? அப்படியே மறந்துடுறமே. அதனாலதானே சொல்லி விட்டு படுங்க, பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத் வஹியா, அல்லாஹ் ஓம் பெயரால தான் மௌத்தா போறேன்னு சொல்லிட்டு படுங்க, ஓம் பெயரால் தான் நான் உயிர் பெற்றேன்னு சொல்லிட்டு படுங்க. எந்திரிக்கும் பொழுது அல்லாஹ் உயிர் கொடுத்துட்டானா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, சத்தமோடு சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர், அல்லாஹ் போன உயிரை மீட்டி கொடுத்துட்டியே, நீதான் எல்லா புகழும். அவன் வச்சிருந்தா யாராவது பேச முடியுமா? பேச முடியாது. இலைஹின் நுஷூர், இப்படியே திரும்ப திரும்ப வருமா? இல்லை, ஒரு காலத்தில் அது அவனிடமே போய் சேர்ந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஆக அந்த தூக்கமும் வபத்தகாவும் ஃபதுலிஹி, அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதும் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளது. இன்ன ஃபீ ذلك லஆயாத்தில் லிகௌமி யஸ்மஊன், கடைசியிலே அப்படிதான் முடிக்கிறான். நிச்சயமாக கேட்கக்கூடிய கூட்டத்தாருக்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். அடுத்து 24ல சொல்லும் போது ஒமின் ஆயாத்திஹி யுரிக்குமுல் பர்க ஹௌஃபன் வ தமஆ, எதையெல்லாம் யோசிக்கணுமோ யோசிங்க. நீங்கள் ஆசையோடோ அச்சத்தோடோ நீங்க என்னத்தை பார்க்குறீங்க? மின்னலை பார்க்குறீங்க. ஆசைன்னு சொன்னா மழை வரும் என்ற ஆசை, அச்சம் என்று சொன்னால் ஆகா இடி மின்னல் பயங்கரமாக இருக்கிறது, ஏதோ தலையில் விழுந்து விடுமோ என்ற ஆபத்தை உணர்கிறீர்களே, அல்லாஹ் சொல்றான் ஹௌஃபன் வ தமஆ, பயத்தாலோ ஆசையாலோ நீங்கள் அதை எதிர்கொள்றீங்க, உங்களுக்கு மின்னல் ஏற்படுகிறது. அதோட முடிஞ்சதா? வயுனஸில் மினஸ் ஸமாஇ மா, வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குறான். வயுஹ்யி பிஹில் அர்ல பாத மௌத்திஹா, இறந்து கிடந்த செத்து கிடந்த அந்த பூமி அப்படியே உயிர் பெற்று எழுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு மழை கொட்டுன்னு கொட்டுது. யார் எங்க தேக்கி வச்சிருக்க சொல்லுங்க பார்க்கலாம். 1000 லிட்டர் கேலன் உள்ளது, டேங்க் இருக்குட்டா அந்த 1000 லிட்டர் என்னது நம்ம தண்ணி நிரப்பி இருக்கிறோம், அந்த 1000 லிட்டர் செலவாகி போச்சுன்னா அந்த 0 தான், அங்க டேங்க்ல ஒன்றும் இருக்காது. ஆனால் வருடக்கணக்கில் பார்த்தால் எங்கெல்லாமோ மழை கொட்டுகிறது. இப்பொழுதும் தமிழ்நாட்டிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. சில இடங்கள் நல்ல மழை பெய்யறத கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா மேல இருந்து பொத்துக்கிட்டு ஊத்துது. எங்க ஊத்துது? எவ்வளவு தூரம் மேலே கொண்டு போய் யார் வச்சது? யோசிக்க வேண்டாமா? என்னங்க மனுஷனா இருக்கான், எவ்வளவு பெரிய நன்றி மறந்தவனா இருக்கான். யாரப்பா அங்க கொண்டு வச்சது? யாரப்பா இவ்வளவு கொட்டுன்னு கொட்டுறது?
கொட்டி கொண்டே இருக்கிறது, பேர் அழிவெல்லாம் ஏற்படுத்துறானே, அப்பயாவது யோசிக்க வேண்டாமா? உனக்கு தேவையான அளவுக்கு சில நேரங்கள்ல கொடுக்கிறேன், ஆனால் அப்பயும் நீ திருந்த மாற்ற, சிந்திக்க மாற்ற. ஆனால் உன்னுடைய தேவைக்கு போக நீ வாழவே முடியாத அந்த இடத்தில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தண்ணீரில் தத்தளிக்கிறாயே, தண்ணீரில் மிதக்கிறாயே, உன் பொருள் உனக்கே சொந்தமில்லை என்ற அளவுக்கு பேர் அழிவுகளை ஏற்படுத்துறானே, அப்பயாவது யோசிக்கிறியா, சிந்திக்கிறியா? இல்லையே. அதான் அத்தாட்சி அப்படிங்கிறான். வானத்திலிருந்து மலை இறக்கி உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் முளைக்க செய்கிறான். சொல்லிவிட்டு இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யாகிலூன், அறிவுடைய சமூகத்தாருக்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்து 25வது வசனம் சொல்லும் போது வமின் ஆயாத்திஹி அன் தக்கூம ஸமாஉ வல் அர்து பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய ஆற்றலில் தான் வானம் பூமி அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. சும்ம இதா தஆக்கும் தஅவத மினல் அர்தி, இதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டை இழந்து அழிந்த பிறகு நீங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுவீங்க. ஒரே ஒரு அழைப்பு தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் கொடுக்கப்பட்ட உடனேயே இதை அன்தும் தஹ்ருஜூ, நீங்க அப்ப வெளியாக்குவீர்கள். அதனால அதை கொஞ்சம் பயந்து கிடங்க. அந்த மறுமையினால பயந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த அத்தாட்சிகள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுத்து நாளைக்கு மறுமையில அவன்கிட்ட போய் நின்று சரியான முறையில பதில் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மனுஷா, அதை மறந்து வாழ்ந்துராத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை குறித்து சொல்லக்கூடிய சின்ன செய்திகளை தான் பார்த்துருக்கோம். ஏராளமான செய்திகள் இருக்கு, நிறைய பாருங்க. இன்ன ஃபீ தாலிகல் ஆயா, இன்ன ஃபீ தாலிகல் ஆயா, அல்லது வமின் ஆயாத்திஹி அல்லதுல ஆயாத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எங்க சொல்றானோ அங்க கொஞ்சம் நின்றுட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், இதுல என்ன பேசுறான், இதுல என்ன பாடம் நமக்கு, நாம் இதுல என்ன படிக்க போறோம், இதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நமக்கான தொடர்புகளை எப்படி ஏற்படுத்தும் என்ற சிந்தனையை தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திப்பது அவனோடு உண்டான நெருக்கத்தையும் அவனை பயப்படுவதற்கான வாய்ப்புகளையும் அவனுக்கு உண்டான வணக்க வழிபாடுகளை இன்னும் சிறப்பாக செய்வதற்குமான வாய்ப்பாக அமையும் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திப்போம், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சமீப காலங்களாக உலகத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் அல்லாஹ் ஏராளமான எச்சரிக்கைகளை, சமிக்கைகளை இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி சமிக்கை தான் நேபாளத்தில் நடந்திருக்கிறது. அதற்கு முன்னாடி இலங்கையில் நடந்தது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பாகிஸ்தானில் சும்மா லேசாக நடந்தது. ஆக இப்படிலாம் நடக்கும் பொழுது நாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை சந்தோஷம் கொண்டாடணும் அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் போயிடக்கூடாது. நமக்கான பாடம் என்ன அப்படிங்கிறத அதில் படிக்கணும். ஏன்னா அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சிருக்கும் போது இந்த உலகத்தில் மனிதர்களுக்கான அருட்கொடைகளை ஏராளமாக கொடுக்குறான். அந்த அருட்கொடைகளை மனுஷன் எந்த அளவுக்கு பயன்படுத்தி நல்லவனாக அல்லது கெட்டவனாக எப்படி வாழ்கிறான், நல்லவனாக வாழ்ந்தால் அவனுக்கு நல்லது, கெட்டவனாக வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் அது அவனுக்கு தீமையாக ஆகி போயிடும். அதனால் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாலும் சரி அல்லது பொருளாதாரத்தை கொடுத்தாலும் சரி, அளவு மீறி என்ன செய்யக்கூடாது, அல்லாவை மறக்கும்படி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டா அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள். சூரத் ஆல் இம்ரான்ல 26வது வசனமாக அல்லாஹும்ம இறைவா மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மந்தஷா, அரசர்களுக்கெல்லாம் அரசாளனே, தூத்தில் முல்க மந்தஷா, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். அதே போல யாருக்கு ஆட்சியை கலட்டணும் நினைக்கிறியோ அவங்கள்ட்ட ஆட்சியை கழட்டிடுற. அதே போல இஸ்ஸு மந்தஷா, யாருக்கு கண்ணியத்தை கொடுக்க நினைக்கிறியோ கண்ணியத்தை கொடுத்துட்ற. துதில்லு மந்தஷா, யாருக்கு அந்த ஆட்சியை அதான் கண்ணியத்தை பறிக்கணும் நினைக்கிறியோ பறிச்சிடுற. எதிக்கல் ஹைர், எல்லாமே உன் கைவசம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய வல்லமை, ஆட்சி, அதிகாரம் எல்லாமே இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் கொடுக்கறானோ அவன் தான் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்கிறான். இன்னும் அநியாயக்காரர்கள் உலகத்துல வருவாங்களான்னா வரத்தான் செய்வாங்க. அது ஒரு டெஸ்ட். அப்படி வரும்பொழுது நாம எப்படி இருக்கிறோம், நாம இருக்கிறோமா அல்லது நாம அப்ப என்ன செய்யறோம், அல்லாஹ் விட்டுவிட்டு அவங்கள்ட்ட சரணாகதி அடைஞ்சிடறோமா அப்படிங்கிறத அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுவான். இது நமக்கான பாடம் அது. அதனால உலகத்துல யாரை எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் திருப்புவான். 2 நாளைக்கு முன்னாடி
அங்க உள்ள ஆட்சி பீடத்தில் இருந்தவங்க கற்பனை கூட பண்ணி பார்த்தாங்களா நம்முடைய ஆட்சி போகும் அப்படின்னு சொல்லி? அது ஒரு மினிஸ்டர்ன்னு சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதாவது உள்ளாட கீழே உள்ள உள்ளாட மாத்திரமே போட்டிட்டு விரட்டி எடுத்து வந்து அப்படியே ஆத்துல பாதுகாத்து கொண்டு வந்து குதிக்கிறாரு. அந்த வீடியோக்கெல்லாம் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அதான் சொல்றான், நான் யாருக்கு ஆட்சியை கொடுக்கணுமோ கொடுப்பேன், யாருக்கு கழட்டணுமோ கழட்டுவேன், யாருக்கு கண்ணியம் கொடுக்கணுமோ கொடுப்பேன், யாரை இழிவுபடுத்தணுமோ இழிவுபடுத்தணும்னு நினைச்சிட்டானாவே இழிவுபடுத்திடுவான். அதுக்கான டைம் இருக்கு, அவசரப்படக்கூடாது. அதே மாதிரிதான் பொருளாதாரத்தை கொடுத்தாலும் ஒரேடியா ஆடிடக்கூடாது. இன்னைக்கு வந்து நமக்கு சிலர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தெருக்கள்ல, நம்முடைய உறவுகள்ல, நம்முடைய ஊர்கள்ல அந்த வசதி வந்தவொடனே அது ஒரு மாதிரியான ஒரு நட, ஒரு பாவனை, ஒரு மாதிரியான சேட்டைகள்லாம் பார்க்குற பாருங்க. இதுவும் ஆபத்து. காரூனை சொல்றான். காரூனுடைய வரலாறை சொல்லும்போது அவனுடைய சாவிகளை சுமந்து சொல்லக்கூடிய ஒட்டகங்கள், பலமான ஒட்டகங்கள் அவனுடைய அந்த கருவூலத்தினுடைய சாவிகளை சுமந்து செல்லுமா. அவ்வளவு பெரிய பொருளாதாரம் கொடுத்திருந்தவன் பெருமை அடிச்சான். அல்லாஹ் சொல்றான் அப்படியே பூமியில சுருவிட்டேன் அப்படிங்கிற. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப நிகழ்காலத்தில் நடக்குதுல்ல, இதை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லக்கூடியது நமக்கு இன்னும் வந்து நம்பிக்கை கூடுதலா வர. அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா ஈஸியா பிடிச்சிருவான், முடிஞ்சு போச்சு. அதனால உலகத்தில் நாம் வாழும் பொழுது தன்னடக்கத்தோடு வாழணும். மமதை கூடாது, பெருமை கூடாது, கர்வம் கூடாது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று அது. அந்த கர்வம், அந்த கர்வம் பெருமை இருக்கு பாருங்க, என்னோட மேலாடங்கிறான். அதுல நீ எவனும் உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறான். உரிமை கொண்டாடுன அவ்வளவுதான், அப்படியே கடுமையான எச்சரிக்கை பண்றான் அல்லாஹ். அது என்னுடைய மேலாடாது, அதுல போய் நீ வந்து உரிமையை கொண்டாடக்கூடாது. அதனாலதான் சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல ஒரு கடுகு அளவு கிபர் இருக்கிறதோ சொர்க்கம் போக முடியாது அப்படின்னாங்க. ரொம்ப பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசா ஒரு மாதிரியை காட்டுறேன்னு இல்லை, சும்மா கடுகு அளவு, கண்ணுக்கு தெரியாத பாருங்க, அந்த அளவுக்கு பெருமை வந்துருச்சுன்னு சொன்னா உன்னுடைய அழிவு சொர்க்கம் கிடையாது, உனக்கு நரகம் அப்படிங்கிற அளவுக்கு எச்சரிக்கை பண்றாங்க. அதனால இந்த உலகம் எப்படி எப்படிலாம் மாறி நடக்கிறது. சமீபத்தில் தான், அது ஒரு சில ஆண்டுகள் கூட ஆகல, இலங்கையுடைய அந்த அதிபர்களுடைய அந்த போற காட்சிகள்லாம் கண்டுக்கு இருந்துச்சு. அது நடந்து இப்ப கொஞ்ச நாள் கழிச்சோன்னு பாத்தீங்கன்னா நேபாளத்தோடைய காட்சிகள். ஆக மனிதனுடைய யதார்த்தங்களும் இயல்புகளும் அல்லாஹ்வுடைய பிடியில் இருக்கிறதை அல்லாஹ் எப்படி அதை வந்து இயக்க விரும்புகிறானோ அப்படி விரும்புவான். அந்த அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க கடமைப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் கண்ணியத்தை நீ யாருக்கு கொடுக்குறியோ அதுதான் கண்ணியம், யாருக்கு இழிவை கொடுக்குறியோ அதுதான். ஆனா என்ன இழிவா ஆக்கிடாத, இழிவா எங்களை ஆக்கிறாத. என எவ்வளவு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் அதையெல்லாம் இழந்து மிகப்பெரிய இழிவான நிலைமைக்கு தள்ளப்பட்ட காட்சிகளை எங்களுடைய வாழ்நாளில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. அது போன்ற கோலங்களை, அது போன்ற காட்சிகளை, அது போன்ற ஒரு சூழலை வந்து எங்களுக்கு உருவாக்கிறாத அல்லான்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். புலங்காய் அடையாம, பெருமை அடையாம, வேறு யாராவது கம்பேர் பண்ணி அவருக்கு இப்படி வருமா அப்படின்னு சொல்லி, யாருக்கு என்ன வருங்கிறது அவனோட கையில் இருக்கு. அது வரும் பொழுது வரும். ஆனால் வந்தாலும் போனாலும் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் நடக்கிறது. அதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்நாள் மிக சிறப்பாக போகும். அதனால அல்லாஹ்வை சார்ந்து வாழ்வோம், பெருமை இல்லாமல் வாழ்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.